சமீபமா எங்க ஊர் அம்மன் கோவில்ல கொம்பு எடுக்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில வந்து சிகப்பு கலர்ல இருந்தா அது பெண் தெய்வத்துக்கும், வெள்ளை கலர்ல இருந்தா அது ஆண் தெய்வத்துக்கும் உள்ள கும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில நெறைய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வெள்ளை கலர்ல இருக்குதுன்னா, அப்போ குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில்ல நெறைய வெள்ளை கலர்ல கும்பம் எடுக்குறாங்க. அது யாருக்கு எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது அங்க உள்ள ஞானமூர்த்தீஸ்வரர் சாமிக்காக எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு ரிப்ளை எதுவுமே வரல அவங்க கிட்ட இருந்து. ஆக்சுவலா எனக்கு சாமிய பத்தி நெறையா விஷயங்கள் தெரியாது தான். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நெறைய கத்துக்கிட்டு, நெறைய தேடி, படிச்சு, கஷ்டப்பட்டு விடிய விடிய முழிச்சிருந்துலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதுக்கு எஃபோர்ட் போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இதில ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு என்னைய திட்டாதீங்க. திட்டினா நான் கவலைலாம் பட மாட்டேன். தட்டி விட்டுட்டு டெலிட் பண்ணிட்டு, பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் திரும்ப திரும்ப நெறைய வீடியோக்கள்ல சொல்லிட்டேன். கடவுள் நம்பிக்கை வந்து ஒரு எழுதப்படாத விதி. இதில இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊர பொறுத்து ஒவ்வொரு இடத்துல மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதில வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள நான் நெறையா ஷேர் பண்ணியிருந்தாலும், அத வந்து நீங்க எனக்கு சரியான முறையில சொல்லிக் குடுங்க. ஆனா தயவு செஞ்சு திட்டாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், எனக்கு ஒரு புரிதல் இருக்கும். நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, அதில நெறைய ரீசன் இருக்கும். நான் ஏதாவது பார்த்துட்டு தான் போட்டிருப்பேன். அதேமாரி நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே முத்தாரம்மன் கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு, சாமிய வேண்டிட்டு தான் நான் எப்பவுமே வீடியோ போடுவேன். எல்லா சாமியுமே டெய்லியுமே காலையில வந்து நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. கடவுள் விஷயத்தில பொய் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சுட்டு, கத்துக்கிட்டு கரெக்டான சரியான ஒரு விஷயத்த தகவல மட்டும் தான் பகிரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் டெய்லி சாமிகிட்ட வேண்டுறதும், அது போக எனக்கு சாமிகிட்ட வேண்டி தான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன். சாமிகிட்ட வச்ச வேண்டுதல் தான் நான் வீடியோ போடுறது எல்லாமே. சாமியோட புகழ பரப்பணும், எடுத்து சொல்லணும், கடவுள் இந்து மதத்து மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறேன். என்னை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி யாரும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்து மதத்தில் சாமியோட புகழை பெருமையை எடுத்து சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ஒரு சிலர் வந்தாலுமே அவங்கள வந்து இது சரியில்லை, இது தப்பு, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படி இப்படிலாம் சொல்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப காயப்படுத்துது. என்னோட ஒரு சில வீடியோக்களில் தப்பான தகவலை பகிர்ந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாமியோட புகழை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் பண்ணலைன்னா கூட நீங்களாவது எடுத்து சொல்லலாம் சாமியோட புகழை. ஆனால் பண்ணுறவங்களையும் தடுக்காதீங்க. அவங்களுக்கு சரியான முறையை என்னென்னு தெளிவாக விளக்குங்க.